ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். 7 சிகரங்களோடு கூடிய இந்த க்ஷேத்திரம் வாமன க்ஷேத்திரம். குறுகியவனுடைய குடில் வாமனன், குறுகியவன், அவனுடைய தேசம் குடில், அதனாலே குறுங்குடி, திருக்குறுங்குடி என்று இந்த திவ்ய தேசத்துக்கு திருநாமம். பாண்டிய நாட்டு திவ்ய தேசத்துல இது கடைசியான திவ்ய தேசம் திருக்குறுங்குடி. எம்பெருமான் இங்கே 5 நம்பிகளாக சேவை சாதிக்கிறான். நின்ற நம்பி, வைஷ்ணவ நம்பி, திருப்பார்கடல் நம்பி, மலைமேல் நம்பி, சுந்தர நம்பின்னு இப்படி பல திருநாமங்களோடு 5 நம்பிகளாக சேவை சாதிக்கிறான். நம்பாடுவான் என்கின்ற ஒரு பரம பக்தன் எம்பெருமானிடத்துல கைசிக பண் அதை பாடி பிரம்மராட்சசுக்கும் மோட்சம் கொடுத்த கைசிக ஏகாதேசி. கைசிக பண்ணாலே அந்த ஏகாதேசிக்கும் பெருமை. கைசிக ஏகாதேசி அன்று நம்பாடுவானுடைய சரித்திரம், நம்பாடுவானுடைய வம்சத்தாராலே இன்றும் அந்த திருக்கோவிலிலே அரங்கேறப்பட்டு வருகின்றது. பரம பக்தனுக்காக தான் காட்சி கொடுத்து அந்த பக்தனுடைய அனுகிரகத்தாலே பிரம்மராட்சசும் மோட்சம் அடையும்படிக்கு பேறு பெற்ற சரித்திரம் திருக்குறுங்குடி எம்பெருமான் என்று நம்பாடுவான், பிரம்மராட்சசு இந்த சரித்திரத்தாலேயும் ஏற்றம். இந்த திவ்ய தேசம் ராமானுஷரிடத்துல தான் அடியவனாக வர வேண்டும் என்று எப்படி நிந்தனக்கு குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருளேன்னு திருக்கண்ணமங்கையிலே திருமங்கையாழ்வார் சொல்ல நம்பிள்ளையாகவும் அவருடைய சிஷ்யனாக, அதாவது திருமங்கையாழ்வாரே நம்பிள்ளையாகவும் சிஷ்யராக பிள்ளை லோகாச்சாரியார் எம்பெருமானே அவதரித்து அவரிடத்துல அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்டது போல இங்கே ராமானுஷரிடத்துல கற்க வேண்டி எம்பெருமான் ராமானுஷரிடத்துல வடுக நம்பி போல தான் வேடமிட்டு வந்து அவரிடத்திலே பணிந்து நின்று ஆச்சாரிய உபதேசம் பெற்றார். அதனால வைஷ்ணவ நம்பி என்று இந்த எம்பெருமானுக்கு திருநாமம். அதனாலே இங்கே ராமானுஷருக்கு தனி ஏற்றம். ஆச்சாரிய ஸ்தானத்துல சிம்மாசனத்துல தான் வீற்றிருந்து எம்பெருமான் சிஷ்யனாக அடிபணிந்து தன்னுடைய கையை வாய்ப்பொத்தி வலது செவி மடுத்து இந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்ட பெருமை இந்த திவ்ய தேசத்துக்கு மற்றொரு ஏற்றம். நம்மாழ்வாரினுடைய திருத்தாயார் உடைய நங்கையார் இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான பிரார்த்தித்தே நம்மாழ்வாரை பெற்றெடுத்தார். நம்மாழ்வாரினுடைய அவதாரம் இந்த எம்பெருமானுடைய கருணையாலேயே என்று மற்றொரு ஏற்றம். திருமங்கையாழ்வார் பரமபதித்த இடமும் இந்த திவ்ய தேசமே ஆகும். தான் உகந்த ஊரெல்லாம் தனதாள் பாடின்னு எம்பெருமான் அர்ச்சாரூபமாக எழுந்தருளியிருக்கும் அத்தனை திவ்ய தேசங்களிலேயும் சென்று மங்களாசாசனம் செய்தார். கிழக்கு வீட்டிலே மேற்கு வடக்கு என்று எம்பெருமானை எல்லாம் சேவித்து அரங்கனிடத்திலே வந்து அவனுடைய அழக வேண்டி பாட நிற்க தெற்கிலே எழுந்தருளியிருக்கும் திருக்குறுங்குடியை சென்று சேவி என்று எம்பெருமானுடைய நியமனத்தை பெற்று திருக்குறுங்குடிக்கு வந்து எம்பெருமானிடத்துல பிரார்த்தித்து அதற்கு பின்னே இந்த இடத்திலிருந்து பரமபதம் சென்றார் என்று இந்த திவ்ய தேசத்துக்கு மற்றொரு பெருமை. திருமங்கையாழ்வார் இந்த திவ்ய தேசத்திலிருந்து பரமபதத்துக்கு எழுந்தருளினார் அப்படின்னா இந்த திவ்ய தேசத்தினுடைய ஏற்றத்தை சொல்லவே வேண்டாம். ஆழ்வார்னுடைய திருமங்கையாழ்வாரினுடைய திருவரசு, திரு பள்ளிப்படைன்னு சொல்லுவார்கள், தெய்வ திருமேனின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ ஆழ்வார்னுடைய திருவரசு இருக்கக்கூடிய இடம் இந்த திவ்ய தேசத்திலே தான் இருக்கின்றது. எப்படி தான் சோழ நாட்டு திவ்ய தேசத்துல கைகூப்பினபடிக்கு எழுந்தருளி இருக்கிறாரோ அதே ரூபத்துல இங்கேயும் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு மற்றொரு ஏற்றம் இந்த திவ்ய தேசத்துக்கு. சோழ நாட்டு திருநகரியிலே கூப்பிய கையோடு இருப்பது போல இங்கேயும் எழுந்தருளி இருக்கிறார்னு இப்படி எத்தனையோ ஏற்றங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நின்ற நம்பி, குறுங்குடி நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, வடுக நம்பி, திருப்பார்கடல் நம்பி, வைஷ்ணவ நம்பி,
மலைமேல் நம்பின்னு மூலவர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம் உற்சவர் சுந்தர பரிபூர்ணர் வடிவழகிய நம்பி என்கின்ற திருநாமத்தோடையும் குறுங்குடிவல்லி நாச்சியார் இரு தனிக்கோயில் நாச்சியார் சந்நிதி உண்டு. தனிக்கோயில் நாச்சியார்கள் உண்டு. திருப்பார்கடல், பஞ்சத்துறை, சிந்து நதி, அஞ்சன புஷ்கரணின்னு இந்த தீர்த்தத்துக்கெல்லாம் நாமம். பஞ்சகேதக விமானம், பஞ்சகிரக விமானம்னு சொல்லுவார்கள். அப்படி இந்த விமானத்துக்கு கீழே கஜேந்திரனுக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து கொண்டு எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கின்றான். 4 ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசம் திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வாராலே பாடப்பட்ட திவ்ய தேசம் 4 பாடிய குறுங்குடின்னு இந்த குறுங்குடி திவ்ய தேசத்துக்கு மற்றொரு ஏற்றம். 4 பாடிய நல் குறுங்குடி என்று இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றம். திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தத்திலே கரண்டமாடு பொய்கையுள் கரம்பனை பெரும்பழம் புரண்டு வீழ வாழையாய் குறுங்குடி நெடுந்தாய் என்று சொல்றார். நீர் காக்கைகள்லாம் நிறைந்திருக்கு குளத்தில். கரிய பனம்பழங்கள்லாம் விழுகின்றது. அந்த குளத்தில் இருக்கக்கூடிய வாழை மீன்கள்லாம் பார்த்து கருங்காக்கைகள் அப்படின்னு நினைத்து அச்சத்தோடு தாவுகின்றதாம். குளத்துல நீர்க்காக்கைகள் நிறைந்திருக்கு. கருமையான பனம்பழங்கள் வீழவும் அதை பார்த்து அந்த குளத்துல இருக்கக்கூடிய வாழை மீன்கள்லாம் கருங்காக்கைகள் தான் அப்படின்னு நினைத்து அச்சத்தோடு தாவி பாய்கின்றது. அப்படிப்பட்ட திருக்குறுங்குடி என்றும் திவ்ய தேசம். கரண்டமாடு பொய்கையுள் நீர்க்காக்கைகள் நிறைந்த திருக்குளத்துல கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழ, பெரிய கருமையாக இருக்கக்கூடிய பனம்பழங்கள்லாம் வீழ வாழையாய், அந்த குளத்துல இருக்கக்கூடிய வாழை மீன்கள்லாம் தாவி பாயும்படியான குறுங்குடி திருக்குறுங்குடி என்றும் திவ்ய தேசத்திலே நிலைத்து வாழக்கூடிய பெரும் தன்மை உடைய எம்பெருமான். அந்த திவ்ய தேசத்துல எழுந்தருளி இருக்கிறாயே, எம்பெருமான் எப்படி இருக்கான்னா, திரண்ட தோள் இரணியன் சினம்கொளாகம் ஒன்றையும் 2 கூறு செய்து உகந்த சிங்கம் என்பது உன்னையேன்னு எழுந்தருளி இருக்கான். தோள் வலிமை மிகுந்திருந்த இரணியன், அந்த இரணியனுடைய உடலை 2 பிளவாக பிளந்த சிங்கம், 2 பிரிவாக பிளந்த சிங்கம். அப்ப திரண்ட தோள் இரணியன் சினம்கொள் ஆகம், அவருடைய சினம் அவனுடைய தோள் 2த்தையுமே விஷ்ணுவான எம்பெருமானை துவேஷித்த அதனால வந்த சினம், அவனை முடித்து விட வேண்டும்ங்கிற சினம், அதோடு அவனுடைய தோள் 2யுமே 2 கூறு 2 கூறு செய்து உகந்தான். இப்போ உகந்தான்னா தன்னுடைய அடியானை ரட்சித்ததனாலே வந்த உகப்பு, பிரகலாதனை ரட்சித்ததனாலே வந்த உகப்பு. அதனாலே தோள் வலிமை மிகுந்த இரணியனினுடைய உடலை 2 பிரிவாக பிளந்த சிங்கம் அப்படிங்கிறது உன்னைத்தானே சொல்றார்கள். சிங்கம் என்பது உன்னையே, குறுங்குடியிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே சிங்கம் என்று உன்னைத்தானே சொல்கிறார்கள். ஆக நீயே அடியாரை ரட்சிப்பதற்காக எழுந்தருளின சிங்கமாவாய் அப்படின்னு இந்த இடத்துல திருச்சந்த விருத்தத்தில் மங்களாசாசனம் பண்ணி நம்மாழ்வார் அழகான பதிகம் திருவாய்மொழியிலே, எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர், நங்கள்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேன்னு சொல்றார். அதாவது நம்மாழ்வார் பெண் தன்மையை அடைந்து தன்னை அடக்கக்கூடிய தாயை நினைத்து சொல்லக்கூடிய அந்த நிலையிலே சொல்றார், அந்த முறையிலே சொல்றார். பெண் தன்மை அடைந்து தாயானவள் அடக்கும் பொழுது அந்த தாயினிடத்துல சொல்றதாக அமைந்திருக்கு. எங்கனேயோ அன்னை மீர்கள் என்னை முனிவது நீர். தாய்மார்களே, நீங்கள் எதற்காக என் மீது கோபப்படுகிறீர்கள்? எதற்காக இப்படி கோபப்படுகிறீர்கள்? எவ்வாறு இப்படி கோபப்படுகிறீர்கள்? நங்கள்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின், நம்முடைய
அழகிய திருக்குறுங்குடி என்கின்ற திவ்ய தேசத்துல எழுந்தருளியிருக்கும் நம்பியை, சுந்தர பரிபூர்ணனை நான் கண்டபின் என்னுடைய மனசு இருக்கே, என் நெஞ்சு, அந்த எம்பெருமானுடைய சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும், அந்த எம்பெருமானுடைய சங்கினையும் திருச்சக்கரத்தையும் தாமரை போன்ற கண்களையும் செங்கனிவாய் சிவந்த கொவ்வைக்கனி போன்ற வாயுதழையும் விடாமல் பின்பற்றி நிற்கின்றது. நான் என்ன செய்வேன்? என்னுடைய நெஞ்சு அவனுடைய சக்கரத்து பின்னே செல்றது, அவனுடைய சங்கின் பின்னே செல்றது, அவனுடைய தாமர கண்கள் பின்னே செல்றது. கொஞ்சம் கீழே பார்த்தால் அவனுடைய செவ்வாய் கொவ்வைப்பழம் போன்று சிவந்திருக்கக்கூடிய ஆதரத்தின் பின்னே செல்கின்றதே. நான் என்ன செய்ய இயலும் என்று கருத்தாக அமைந்திருக்கு. எதற்காக இப்படி நீங்கள் என்னிடத்துல கோவப்படுகிறீர்கள்? என்னுடைய நெஞ்சு என்னிடத்திலேயே இல்லையே. திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானிடத்திலென சென்று விட்டது. நான் என்ன செய்ய இயலும் என்று கேட்பது போலே அமைந்திருக்கு. திருமங்கை ஆழ்வாரும் பெரிய திருமொழியிலேயும் பெரிய திருமடலில் தென்னன் குறுங்குடியுள் அப்படின்னும், திருநெடுந்தாண்டகத்தில் வாழக் கண்டோம் வந்து காண்மீன் தொண்டீர்கள் கேழல் செங்கண் மாமுகில் வண்ணர் மருவும் ஊர் ஏழைச் செங்கால் இந்துணை நாரைக்கு இறைதேடி கூழைப்பார்வை கார்வயல் மேயும் குறுங்குடியே. கார்முகில் செங்கண் மாமுகில் வண்ணர் மருவும் ஊர் எது தெரியுமா? கார்வயல் மேயும் குறுங்குடின்றார். வந்து காண்மீன்கள் தொண்டீர்கள், தொண்டர்களே, பிழைக்கக்கூடிய வழியை நான் கண்டுவிட்டேன், வாருங்கள், உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். எது தெரியுமா பிழைக்கக்கூடிய வழி? மென்மையான சிறந்த கால்களை உடைய தனக்கு துணையான ஆண் நாரைக்கு உணவு தேடிக்கொண்டு கள்ளப்பார்வையை உடையபடியா இருக்கு பெண் நாரை. இந்த பெண் நாரை என்ன பண்றது? கள்ளப்பார்வை கொண்டிருக்கு. மென்மையான சிறந்த கால்களை உடைய தனக்கு இனிய துணையாகிய ஆண் நாரைக்கு உணவு தேடி செல்றதாம். கேழல் செங்கன் மாமுகில் வண்ணர் மருவும் ஊர் எப்படி இருக்கு? ஏழை செங்கால் இன்துணை நாரைக்கு இறை தேடி கூழைப்பார்வை, அதாவது கள்ளப்பார்வை உடையதா இருக்கு பெண்ணார். அது முதிர்ந்து போன பயிர்கள்லாம் முதிர்ந்து போயிருக்கு. அந்த வயல்களில் மேய்ந்தும் மேயப்பெற்றதா இருக்கு. கார்வயல் மேயும் அந்த ஊர் குறுங்குடி. ஆக இந்த பெண் நாரை கள்ளப்பார்வை உடையதாயிருக்கு. ஆண் நாரைக்கு, தன்னுடைய துணையான ஆண் நாரைக்கு இறை தேடும்படியா. அது எப்படிப்பட்ட இறை? முதிர்ந்து போன பயிர்கள் உடைய வயல்களில் மேய்ந்து அது இறையை தேடிக்கொண்டு வருகின்றது. அந்த திவ்ய தேசம் வராக அவதாரம் எடுத்த சிவந்த கண்களையும் செங்கன், கேழல்னா வராக அவதாரம் எடுத்த எம்பெருமான், செங்கன் சிவந்த கண்களையும் மாமுகில் மேகம் போன்ற கரிய நிறத்தை உடைய, மேகம் எப்படி இருக்கு அந்த நிறத்தை உடைய வண்ணர் எம்பெருமான் மருவும் ஊர், நிலைத்து வாழக்கூடிய திருக்குறுங்குடி என்றும் திவ்ய தேசம் ஆகும். அப்ப நான் பிழைக்கக்கூடிய வழியை அறிந்தோம் தொண்டர்களே, வாருங்கள் உங்களுக்கு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? இந்த திவ்ய தேசத்துல திருக்குறுங்குடி, கேழல் செங்கன் மாமுகில் வண்ணர் மருவும் ஊர் திருக்குறுங்குடி அப்படிங்கிற இந்த திவ்ய தேசத்தை சென்று அடைந்தாலே, அடைவதுதான் பிழைக்கக்கூடிய வழி அப்படிங்கிறத கண்டறிந்தேன் அப்படின்னு சொல்றார். ஆக கூழைப்பார்வை கார்வயல் மேயும் குறுங்குடியை சென்று அடைவது, மாமுகில் வண்ணர் மருவும் ஊரான குறுங்குடியை சென்று அடைவதுதான் பிழைக்க வழி அறிந்தது, நான் கண்டது, நான் கண்ட நல்லதுவேன்னு சொல்றதுபடிக்கு நான் கண்ட நல்லது இதுதான்னு திருமங்கையாழ்வார் சொல்றார். பிள்ளபெருமாள் ஐயங்காரும் தாள திழிகுலத்து சண்டாளமானாலும் மேல தவறதனின் மேன்மைத்தே கோல குறுங்குடிவாழ் மாயன் குழைக்கழர்களாக பெருங்குடியாய் வாழ்வார் பிறப்பு. இப்போ அழகியதான அந்த திருக்குறுங்குடி, சுந்தர பரிபூர்ணனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான்னா அந்த திவ்ய தேசம் சுந்தரமாகத்தான் இருக்கும். ஆக அழகிய திருக்குறுங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசத்து எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு ஆளாக வாழும் பேறு பெற்றவர்கள்
அவர்களுடைய பிறப்பு இந்த உலகத்தில் இழிந்த தாழ்ந்த இனமாக சொன்னாலும் கூட அவர்கள் உயர்குடி பிறப்பினராகவே கருதப்படுவார்கள். அவர்களை காட்டிலும் உயர்வுடையவர்கள்னு தான் சொல்ல வேண்டும்ங்கிறார். தாளத்திழிகுலத்து சண்டாளமானாலும் இழிந்த குலமானாலும் சண்டாளமானாலும் மேல தவறதனின் மேன்மைத்தை அவர்களுடைய நிலையை எப்படி கருத வேண்டும்னா உயர்குடி பிறப்பை காட்டிலும் உயர்ந்தவர்கள்னு சொல்ல வேண்டும். ஏன்னா கோல குறுங்குடி வாழ் மாயன், அழகியதான குறுங்குடியிலே நிலைத்து வாழக்கூடிய மாயன் நம்பியினுடைய குறைகளற்கு ஆளானார்கள். அவனுடைய திருவடிகளுக்கே ஆளாக வாழும் பேறு பெற்றவர்கள். அதனாலே பெருங்குடியாய் வாழ்வார் பிறப்பு. அதனால அவர்கள் உயர்ந்த பிறப்பினராக கருதப்படுவோரை காட்டிலும் உயர்வு பெற்றவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்றார். அதனாலே நாமும் சுந்தர பரிபூர்ணனுடைய அழகிலே அனுபவிப்பதற்கு ஆழ்வார் பாசுரங்களை கொண்டு இந்த எம்பெருமானுடைய அழகை அனுபவித்து அவனுடைய திருவடிக்கே ஆளாகும்படியான பேற்றை எம்பெருமானிடத்திலேயே பிரார்த்திப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.